அளவு என்கிற நிலையில் இருக்கிற வரலாறுகள். அதனால ஒரே நாளில் நாம் 2-3 நாயன்மார்களுடைய வரலாற்றை கூட பார்க்கலாம். இன்றைக்கு முதலில் திருமூல நாயனாருடைய வரலாற்றை பார்ப்போம். திருமூலர் திருமந்திரம் என்கிற நூலை எழுதியவர். அந்த நூலை பலரும் அறிந்திருப்பீர்கள். முக்கியமாக அதிலே சொல்லப்படுகிற ஒரு செய்தி, ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று சொல்லுகிறார். அதே போல அவர் அதிலே பல சித்தர்கள் சொல்லுகிற மிக புரட்சிகரமான கருத்துக்கள் பலவற்றை அவர் அதிலே சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற ஒரு அருமையான நூலை எழுதிய அந்த திருமூலனுடைய வரலாற்றை பெரிய புராணம் எப்படி சொல்லுகிறது என்று நாம் பார்க்கலாம். சிவலோகத்தில் கைலாயத்தில் நந்தியினுடைய அருள் பெற்ற நந்தி தேவனுடைய சீடர்களாக அமைந்த சிவயோகிகள் பலர் இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் தென்கோடியில் பொதிகைமலை பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அகத்திய முனிவரை சந்திக்க வேண்டும், அவரோடு சில காலம் தங்கி இருந்து அளவலாவி மகிழ வேண்டும் என்று நினைத்தாராம். அப்படி நினைத்த உடனே சரி புறப்பட்டு போய்விடலாம் என்று புறப்பட்டு கைலாயத்திலிருந்து அவர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார். அந்த வருகிற வழியிலுக்குள்ள மிக முக்கியமான சிவத்தலங்களை எல்லாம் வணங்கி கொண்டு வருகிறார். முதலில் கேதார்நாத்துக்கு வந்து அங்கே இருக்கிற சிவபெருமானை வணங்கினாராம். அதற்கு பிறகு கேதார்நாத்திலிருந்து புறப்பட்டு நேபாளம் நாட்டில் உள்ள பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு சென்றாராம். அதையும் வணங்கிவிட்டு அதற்கு பிறகு கங்கை கரைக்கு வந்து வாரணாசியில் காசி விஸ்வநாதரை வணங்கினார். அதற்கு பிறகு பருப்பதம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீசைலத்திற்கு வந்து அங்கே இருக்கிற சிவபெருமானை வணங்கினார். அதற்கு பிறகு காலத்தி மலைக்கு வந்து அங்கே இருக்கிற குடுமித்தேவரை வணங்கினார். அதற்கு பிறகு திருவாலங்காட்டுக்கு வந்து அங்கே தாமர சபையில் நடனமாடி கொண்டிருக்கின்ற நடராஜரை வணங்கி அங்கிருந்து புறப்பட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்தார். காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரரையும் அங்குள்ள மற்ற அனைத்து கோயிலிலும் இருக்கிற சிவபெருமான்களையும் காஞ்சி காமாட்சியையும் அங்கே வணங்கினார். அவர்களை எல்லாம் வணங்கிவிட்டு அதற்கு பிறகு காஞ்சியிலிருந்து திருவதிகை என்கிற ஊருக்கு சென்றார். அதுதான் வந்து நாவுக்கரசர் சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாறிய தலம். அங்கேதான் அவருடைய முதல் பாடல் அந்த சூளை நோயை பற்றி உடலோடு தொடக்கி முடக்கியிட்ட என்று அந்த பாடிய தேவார பாடல் பாடப்பட்ட இடம் திருவதிகை வீரட்டானம். அந்த திருவதிகை வீரட்டானத்துக்கு சென்று அங்கே இருக்கிற சிவபெருமானை வணங்கினார். அதற்கு பிறகு அங்கே இருந்து சிதம்பரத்துக்கு வந்தார். தில்லை நடராஜரை வணங்க சிதம்பரத்துக்கு வந்து அங்கே வணங்கினார். அதற்கு பிறகு அங்கே இருந்து புறப்பட்டு சோழ நாட்டுக்கு வந்தார். இப்ப பாருங்க, சிவயோகி கைலாயத்திலிருந்து புறப்பட்டு தமிழ்நாட்டில் பொதிகை மலைக்கு போவதற்காக சோழ நாட்டுக்கு வந்து சேர்ந்தார் என்று சொல்ல வேண்டும். ஒரு வரியில சொல்லிட்டு போகலாம், ஒரு பாடல்ல சொல்லிடலாம். பெருமன எந்த தலத்தின் பெயரையும் சொல்லாமல் வழியில் உள்ள சிவத்தலங்களில் எல்லாம் வணங்கி கொண்டு வந்து சேர்ந்தார்னு சொல்லலாம். ஆனா பெரிய புராணத்துல சேக்கிழார் என்ன பண்ணியிருக்கிறார்னா வரிசையா ஒரு 8-9 தலங்கள் சொல்லி இருக்கிறார். என்ன பொருள் என்றால், சைவ தலங்கள் இந்தியாவில் நிறைய இருக்கின்றன, தென்னிந்தியாவில் மிக அதிகமாக இருக்கின்றன. அதனால்தான் அவனை நாம் தென்னாடுடைய சிவன் என்று சொல்லுகிறோம். அப்படி உள்ள தலங்களில் மிக இன்றியமையாதவை கைலாயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற சிவயோகி. அப்போ சிவனை அவர் நேரையே பார்த்துக்கிட்டு இருப்பார், வணங்கிக்கிட்டு இருப்பார். ஆனால் இங்கே வருகிற பொழுது இந்த தலங்களில் இந்த கோவில்களுக்கு சென்று அங்கே இருக்கிற மூர்த்தங்களை வணங்க வேண்டும் என்பது எதற்காக என்றால் நமக்காக. நீங்க எல்லாரும் இங்கேயே தான் இருக்கிறீங்க, சிவனை நேரில் பார்க்கிற வாய்ப்பில்லாதவர்கள். நீங்கள் சிவனை வணங்க வேண்டும் என்றால் இந்த 9 தலங்கள், இந்த 10 தலங்கள் மிக முக்கியமானவை. இவா வாய்ப்பு இருக்கிற பொழுதெல்லாம் இந்த தலங்களுக்கு சென்று வணங்குங்கள் என்று நமக்கு சொல்லுவதற்காக அந்த குறிப்பிட்ட 9-10 தலங்களை சேக்கிழார் வரிசைப்படுத்தி சொல்லுகிறார். ஏன்னா வழியை சொல்லணுங்கிறது ஒரு பக்கம், அந்த வழியையும் சொல்லுகிறார். கைலாயத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு எந்த வழியாக வர வேண்டும், நேபாளம் வழியாக, கங்கை வழியாக, காலத்தி வழியாகத்தான் இங்கே வந்து சேர வேண்டும் என்கிற அந்த வழியையும் சொல்லி மிக முக்கியமான தலங்கள்
என்று நினைக்கிற சிவதலங்களை வரிசைப்படுத்தி சொல்கிறார். பசுபதீஸ்வரர் கோவில், பருப்பதம் என்கிற ஸ்ரீசைலம் கோயில், அங்க காசியில் இருக்கிற வாரணாசி விஸ்வநாதர் கோயில், இப்படி முக்கியமான இடங்களை எல்லாம் சொல்லி அங்கெல்லாம் வணங்கி தில்லை நடராஜரை வந்து வணங்க. ரொம்ப முக்கியமான இடம் தில்லை. அந்த தில்லையில் இருக்கிற நடராஜருடைய நடனம் தான் உலகத்தையே இயக்கி கொண்டிருக்கிறது என்பது சைவ சித்தாந்தத்தினுடைய கருத்து. எனவே அங்கே வந்து வணங்கி விட்டு சோழ நாட்டுக்கு வருகிறார். சோழ நாட்டுக்கு வருகிற பொழுது திருவாவடுதுறை என்கிற தலத்துக்கு வருகிறார். அங்கே வந்து சேர்ந்தவுடன் அந்த தலத்தை இருக்கிற சிவபெருமானை வணங்கி அந்த தலத்தில் இயற்கை அழகுகளை ரசித்த பொழுது அவருடைய மனத்தில் ஒரு சிறு சலனம் தோன்றியது. என்ன தோன்றியதுன்னு சொன்னா, நாம பொதிகைக்கு போக வேண்டாமோ, இங்கேயே தங்கி விடலாமா, இறைவன் அப்படி நமக்கு ஆணையிடுகிறானோ, இங்கேயே தங்க சொல்லுகிறானோ என்றெல்லாம் ஒரு சலனம் அவர் மனத்தில் வந்தது. ஆனால் அவர் அதற்கு இடம் கொடுக்கல. சரி, நம்ம எப்படியோ பொதிகைக்கே போவோம் என்று முடிவெடுத்து அங்கிருந்து இன்னும் தெற்கே புறப்படுகிறார். திருவாவடுதுறையிலிருந்து தெற்கே புறப்படுகிறார். அதை கொஞ்ச தூரம் தாண்டின உடனேயே ஒரு சின்ன கிராமம் சாத்தனூர் என்று அந்த ஊருக்கு பெயர். அங்கே அவர் வருகிற பொழுது ஒரு இடத்தில் ஒரு 10-15 மாடுகள் புலம்பிக் கொண்டிருக்கின்றன, அழுது அகற்றிக் கொண்டிருக்கின்றன. என்னன்னு பார்த்தா, ஒரு மனிதன் அங்கே செத்து கிடக்கிறான். அவன் அந்த பசுக்களை மேய்ப்பவன், இடையர் குலத்தை சேர்ந்தவன். அவனுக்கு பெயர் மூலன் என்பது. அவன்தான் மூலன். அவன் இறந்து கிடக்கிறான். அந்த பசுக்கள் எல்லாம் நாள்தோறும் அவன் மேய்க்க அவனோடு பழகி கழித்தவை ஆகினால் அவன் இறந்தவுடன் அவற்றினுடைய துன்பத்தை அவை தாங்க முடியவில்லை. அவை அவனுக்கு அருகே வந்து அந்த பிணத்தை முகந்து பார்த்து கொண்டு அரற்றி கொண்டிருக்கின்றன, அழுது கொண்டிருக்கின்றன. இதை பார்க்கிறார். இவருடைய மனத்தில் இரக்கம் தோன்றுகிறது. இந்த பசுமாடுகளுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை தர வேண்டும். எப்படி தருவது? அந்த இடையன் பிழைத்தால் ஒழிய இவற்றினுடைய துயரம் மாறாது. அப்ப அவனை பிழைக்க வைக்க முடியுமா? அது முடியாது. அவன் செத்து போனவன் செத்ததுதான். அப்ப இவர் என்ன நினைக்கிறார்? இவருக்கு பல சித்து வேலைகள் தெரியும். அதிலே ஒன்று கூடு விட்டு கூடு பாய்தல் என்பது. அதை பயன்படுத்துவோம் என்று முடிவு செய்து கொண்டு தன்னுடைய உடம்பை நீத்து தன் உயிரை அந்த மூலன் உடம்பினுள் புகுத்துகிறார். மூலன் உயிரோடு எழுந்தான். எழுந்தவுடனே அந்த மாடுகள் மகிழ்ச்சி அடைந்து அழுத நிலையை மாற்றி அம்மா என்று அலறுகின்றன. அருகே வந்து அந்த மூலனுடைய உடலை தன்னுடைய நாக்கினால் நக்கி பார்க்கின்றன, முகந்து பார்க்கின்றன, அவனோடு கொஞ்சி விளையாட தொடங்குகின்றன. இந்த மகிழ்ச்சியை பார்த்து அவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தன்னுடைய உடலை ஒரு பாதுகாப்பான இடத்தில், அங்க இருக்கிற செடி கொடிகளுக்கு இடையில், மரத்துக்கு இடையில் ஒரு இடத்தில் பாதுகாப்பா வச்சுட்டு நம்ம மறுபடியும் வந்து இந்த உடலில் இந்த உயிரை புகுத்தி கொள்ளலாம் என்று நினைத்து அந்த உடலை பாதுகாப்பாக வைத்துவிட்டு இந்த மாடுகள் போகிற போக்கில் அவற்றை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவையெல்லாம் திரும்ப போய் மேய ஆரம்பிக்குது. தனித்தனியா வேற வேற இடங்களில் மேய்ந்து கொண்டிருந்தவைதான் மூலன் இறந்தவுடன் ஓடி வந்து ஒரே இடத்தில் கூடியிருந்தன. இப்ப திரும்ப போய் அவை தத்தம் இடத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன. இவர் ஒரு இடத்துல உட்கார்ந்து அதை பார்த்துக்கிட்டே இருந்தார். கொஞ்சம் பொழுது சாய்ந்து மாலை 4 மணி 5 மணி ஆகிற பொழுது இந்த மாடுகள் எல்லாம் தங்கள் கன்றுகளை நினைவுக்கு வந்த காரணத்தினால் வீட்டை நோக்கி போகலாம் என்று வீடு நோக்கி புறப்படுகின்றன. அப்படி புறப்படுகிற பொழுது இந்த சிவயோகியும் அவற்றின் பின்னாலேயே நடந்து போனார். அவர் இப்பொழுது அவருடைய பெயரே என்ன மூலன் தான். ஆனா மூலன் என்று சொல்லவில்லை சேக்கிழார். அவர் என்ன சொல்லுகிறார்? கூடு விட்டு கூடு பாய்ந்து அந்த இடையன் உடலில் அவர் எழுகின்ற பொழுது திருமூலராக எழுந்தார் என்று சொல்லுவார். அந்த இடையன் மூலன், இவர் திருமூலர். திருமூலன் கூட இல்ல, திருமூலர் என்று அதை மரியாதையோடு சொல்லி திருமூலராக எழுந்தார் என்று சொல்லுவார். அப்படி எழுந்த திருமூலர் இப்பொழுது அந்த மாடுகளின் பின்னாலே போகிறார். அவையெல்லாம் சாத்தனூர் கிராமத்தில் பல்வேறு மனிதர்களுடைய வீடுகளை சேர்ந்த மாடுகள். அவை தத்தம் வீட்டுக்குள் போய் நுழைகின்றன. இவர் அங்கங்கே நின்று அவை வீட்டுக்குள் போகிறதா என்று பார்த்து விட்டு வருகிறார். எல்லா மாடும் போய் சேர்ந்தாச்சு. கடைசியா ஊரின் பொது இடம் மந்தைன்னு சொல்லுவாங்க. அந்த மந்தையில் வந்து அவர் நிற்கிறார். அங்கேயே நின்று கொண்டிருக்கிறார். வீட்டுக்கு போகல. ஏன்னா வீடு தெரியாது என்பது ஒன்று. மூலனுடைய வீடு அவருக்கு தெரியாது. ஆனா அவருடைய யோகத்தினால் அதை கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிக்கலாம். ஆனா கண்டுபிடிச்சு என்ன பண்றது? இவர் அங்க போறது இல்லை. இவரு திருப்பி போய்
தன் உடலில் உயிரை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அதனால இப்ப கொஞ்ச நேரம் இங்கே நிற்கிறார் திரும்பி போவதற்கு முன்னால. அப்பொழுது அந்த இடையன் மூலனுடைய மனைவி தேடி வருகிறாள். ரொம்ப நேரம் ஆச்சு, எப்பொழுதும் 4:30 வீட்டுக்கு வந்துருவாரு, இன்னைக்கு இன்னும் காணமேன்னு அவள் தேடி வருகிறாள். அந்த மந்தையில் திருமூலர் நிற்பதை பார்க்கிறாள். உடனே அவர் அருகே வந்து, ஏன் இங்கேயே நின்றுட்டீங்க, வீட்டுக்கு வாங்க போகலாம்னு அவர் கையை பிடிக்க போகிறாள். அப்படி கை பிடிக்க நெருங்கியவுடன் திருமூலர் சொல்கிறார், என்னை தொடாதே என்று சொல்கிறார். இப்பொழுது அவளுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, எப்படி ஏன் என்னை தொடாதேன்னு சொல்றாரு, ஒன்னும் புரியலையே என்று நினைத்து ஆச்சரியமாக பார்க்கிறார். அப்ப அவர் திரும்பவும் சொல்லுகிறார், எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லிவிட்டு அங்க இருக்கிற ஒரு பொது மடத்துக்குள்ள உள்ள போயிடுறார். இவளுக்கு இப்பொழுது ஒரு பக்கம் வருத்தம், ஒரு பக்கம் ஆச்சரியம், என்ன இப்படி நடந்து கொள்ளுகிறார் கணவர் என்று. ஆனாலும் வேற ஒண்ணும் பண்ண முடியாம வருத்தத்தோட தன் வீட்டுக்கு திரும்பி போகிறாள். அன்று இரவு பொழுது அப்படியே போகிறது. அவர் மடத்துல தூங்குறாரு, இந்த அம்மா வீட்டுல தூங்குது. ஆனா இந்த அம்மா தூங்கவே இல்லை. அது முழுவதும் இரவு முழுவதும் விழித்து கொண்டு கணவருடைய போக்கில் ஏன் மாற்றம் என்று புரியாத ஆச்சரியத்தினால் அது வருந்தி கொண்டிருக்கிறது. விடிஞ்சது. விடிஞ்ச உடனே அந்த அம்மா என்ன பண்ணா, போய் அந்த ஊரில் இருக்கிற முக்கியமான பெரிய மனிதர்கள் ஒரு 10 பேரை பார்த்து அவர் எல்லா இடத்திலும் சொன்னார், இந்த மாதிரி என்னுடைய கணவரின் போக்கு திடீர்னு மாறிடுச்சு, எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாரு, மடத்துக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறாரு, நீங்க கொஞ்சம் அது என்னன்னு விசாரிங்க. உடனே இந்த பெரிய மனிதர்கள் எல்லாம் அந்த மடத்துக்கு போகிறார்கள் திருமூலரை பார்க்க. அங்கே அவரை பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் அவர்கிட்ட ஒன்றும் பேசக்கூட இல்லை. அவர் பார்த்தாங்க, அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தாங்க. அவர் அங்கே உட்கார்ந்து சிவயோகம் தான் செய்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்தார்கள். உடனே திரும்பி இந்த பெண்ணிடம் வந்தார்கள். வந்து, அம்மா, நீ நினைக்கிற மாதிரி அவனுக்கு ஒன்றும் பைத்தியம் எல்லாம் பிடிக்கல, அல்லது அவனுக்கு வேறு பெண்ணின் தொடர்பு இருப்பதாகவும் தெரியல, அவன் சிவயோகம் செய்து கொண்டிருக்கிறான். அதனால அவனுடைய மனநிலை, அவனுடைய புத்தி இந்த உலக வாழ்க்கையை விட்டுவிட்டு துறவு வாழ்க்கைக்கு போய்விட்டது என்பதுதான் உண்மை. அதனால் இனியும் நீ அவனை பின்தொடர்வதில் பொருள் இல்லை, நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கொள் என்று அவளை சொல்லி சமாதானப்படுத்தி விட்டு அந்த பெரியவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். இவன் அப்பவும் மன அமைதி அடையல. பொதுவாக பெரியவர்களிடத்தில் சொன்னோம், அது ஒன்றும் பயன் தரல, நம்ம உறவினர்களிடத்தில் சொல்லுவோம் என்று அவளுடைய அண்ணன், தம்பி, அப்பா, பெரியப்பா என்று அவளுக்கு இருக்கிற உறவினர்களை எல்லாம் போய் தேடி அவர்களிடமெல்லாம் இந்த செய்தியை சொன்னோம். இப்படி இவர்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கிற பொழுது திருமூலர் என்ன ஆனாரு, விடிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் அவர் சிவயோகம் எல்லாம் செய்தார். செய்துவிட்டு இப்பொழுது புறப்பட்டு பழைய இடத்துக்கு போறாரு. எந்த இடத்தில் மாடுகள் அழுது கொண்டிருந்த பொழுது கூடு விட்டு கூடு மாறினாரோ அந்த இடத்துக்கு போகிறார். திருப்ப தன் உடலில் தன் உயிரை பாய்ச்சிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆனால் அங்கே போய் இவர் எந்த ஒரு சரியான நல்ல மறைவான இடம்னு பார்த்து ஒரு இடத்துல தன்னுடைய உடலை மறைத்து வைத்தாரோ அந்த இடத்துல போய் பார்த்தா உடம்ப காணும், இவருடைய உடம்பை காணோம். அவருக்கு ஒன்றும் புரியல, எப்படி அது போகும், உடம்பு மாயமாக போவதற்கு வழி இல்லை. அப்ப இது சிவபெருமானுடைய அருளாகத்தான் இருக்க வேண்டும், நான் அதை விசாரித்து தெரிந்து கொள்கிறேன் என்று தன்னுடைய ஞானத்தில் அதை ஒரு கேள்வியாக வைத்து அது எதனால் என்று பார்த்தார். அப்பொழுது சிவபெருமான் இந்த உடலை மறைத்து விட்டார். என்ன காரணம் என்றால், திருவாவடுதுறையிலேயே நீ தங்கி நீ படித்த சிவாகமங்களை எல்லாம் தமிழில் நூலாக எழுத வேண்டும் என்று சிவபெருமான் நினைக்கிறார், அதனால் தான் அவர் இதை செய்திருக்கிறார் என்று இவருடைய ஞானத்தில் இவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட உடனே இனி அந்த உடம்பை தேட வேண்டாம், இதுதான் நம்ம உடம்பு என்று முடிவு செய்து கொண்டு அங்கிருந்து திருவாவடுதுறைக்கு போய்விடுவோம் என்று புறப்படுகிறார். அப்படி புறப்படுகிற பொழுது இந்த பெண் தன்னுடைய உறவினர்களிடத்தெல்லாம் போய் சொன்னால, அவங்க எல்லாரும் வா நம்மளே போய் அவனை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே வந்து விட்டார்கள். திருமூலர் இருக்கிற இடத்துக்கு வந்து அவரை மறித்து கொண்டு, நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற, நீ ஏன் உன்னுடைய மனைவி வெறுத்து ஒதுக்குகிறாய், ஏன் அவளோடு வாழ மறுக்கிறாய் என்றெல்லாம் கேள்வி கணைகளை தொடுக்கிறார்கள். அப்பொழுது அவர் ஒரே வரிதான் சொல்றாரு, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் நீங்கள் நினைக்கின்றவன் இல்லை, அதனால நீங்கள் எல்லாம் திரும்பி தயவு செய்து உங்கள் ஊருக்கு போங்கள் என்று அவர்களுக்கெல்லாம் விடை கொடுத்து அனுப்புகிறார். அவர்கள் வேற வழி இல்லாம இவன் ஒண்ணுக்கு ஒத்து வர மாட்டான் போல இருக்குன்ட்டு அவளையும் சமாதானப்படுத்தி கூட்டிக்கிட்டு தங்கள் ஊருக்கு போயிடுறாங்க. அப்புறம் இந்த திருமூலர் திருவாவடுதுறைக்கு போகிறார். அங்கே இருக்கிற சிவன் கோயிலுக்கு மேற்கு பகுதியில் இருக்கும் ஒரு அரச மரத்தின் கீழ் அமர்ந்து சிவயோகம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய சிவயோக சக்தி, அவருக்கு உணவோ உறக்கம் அதெல்லாம் தேவையில்லை, எதுவும் வேண்டாம், உட்கார்ந்து சிவநாமத்தை சொல்லிக்கொண்டு அஞ்செழுத்தை சொல்லிக்கொண்டு யோகம் செய்து கொண்டு இருப்பது மட்டுமே போதும். அப்படி இருக்கிறார்.
ஆனால் நூல் எழுத வேண்டும் என்று சிவன் தன்னை பணித்ததும் நினைவு கூறுகிறது. அவனால் என்ன பண்றாரு, அந்த யோகத்தின் இடையில் சிந்தனையை செலுத்தி நல்ல கருத்தோடு ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டு என்று பாடுகிறார். அப்படி திருமூலர் எழுதிய திருமந்திரத்தின் மொத்த பாடல்கள் எண்ணிக்கை 3000. இந்த 3000 பாடல்களை அவர் 3000 ஆண்டுகளில் பாடினார். ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு பாட்டு பாடினாரு. அப்படியே தொடர்ந்து பாடிக்கொண்டே இருந்தார் என்று கர்ண பரம்பரை கதைகள் சொல்லுகின்றன. பெரிய புராணத்து சேக்கிடாரும் சொல்லுகிறார். அப்படித்தான் சொல்றாரு. ஒரு ஆண்டுக்கு ஒரு பாட்டு என்று 3000 ஆண்டுகள் இருந்து பாடினார் என்று. இது இந்த காலத்துல நம்ம இந்த கதையை சொன்னால் எல்லாரும் உடனே கேள்வி கேட்பாங்க, அவர் 3000 வருஷம் இருந்தாரா, இருக்க முடியுமா என்றெல்லாம். அதற்கு எப்படி பதில் சொல்லுவது என்பது பெரிய கேள்விக்குறி. ஆனால் திருவிக்க பெரிய புராணத்துக்கு உரை எழுதி இருக்கிறார். அவர் தன்னுடைய உரையில் குறிப்பிடுகிறார், இந்த கேள்வியை எழுப்பிக் கொள்கிறார். 3000 ஆண்டுகள் இருந்திருப்பாரா என்ற கேள்வியை எழுப்பிக் கொண்டு, அது இன்றைய நம்முடைய அறிவுக்கு அது ஏற்புடையதாக தெரியவில்லை. ஆனால் என்ன உறுதி என்றால், அவர் நீண்ட காலம் வாழ்ந்தார் என்பது உறுதி. மற்ற மனிதர்களை விட அவர் நீண்ட காலம், ஏன்னா சித்தர்கள் எப்பொழுதுமே நீண்ட காலம் வாழ்வார்கள். அவருடைய உடம்பு அதற்கேற்ப அமைக்கப்பட்டிருக்கும். அதற்கேற்ப அவர்கள் பயிற்சியையும் செய்து கொண்டிருப்பார்கள். அதனால் நீண்ட காலம் வாழ முடியும். அதை அவர் தன்னுடைய திருமந்திர பாடலிலேயே சில இடத்தில் சொல்லுகிறார், எண்ணிலி கோடி ஆண்டு இவ்வுலகில் இருந்தேன் என்று. அதனால அப்படி இருந்திருக்க வேண்டும். அல்லது ஒரு ஆண்டு என்ப கணக்கு அந்த காலத்துல வேற எண்ணுடையதாக இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரணங்களினால் 3000 ஆண்டு என்று சொல்லுகிறார்களே தவிர, பொதுவாக நீண்ட காலம் என்பதுதான் பொருள். நூற்றுக்கணக்கானவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று ஒரு கூட்டத்தை பற்றி எழுதுறாருன்னு வச்சுங்க. அங்க போய் எண்ணி பார்த்தாரா அவரு? இல்ல, அந்த கூட்டத்தினுடைய மொத்த அளவை பார்த்த உடனே 100க்கு மேல வந்திருப்பாங்கன்னு சொல்றோம். அது மாதிரி 3000 என்பது சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றதே தவிர, உண்மை என்ன என்றால் நீண்ட காலம் வாழ்ந்தார். அப்படி நீண்ட காலம் வாழுகிற பொழுது இந்த பாடல்களை பாடினார். இது ஏன் சொல்லணும் என்றால், அந்த பாடல்களினுடைய சிந்தனை திறம் அவ்வளவு அருமையாக இருக்கிறது. ஒரு நாள் சிந்திச்சு எழுதுற செய்தி அல்ல. பல பல நாட்கள் சிந்தித்து மறுபடியும் அந்த பாட்டை நினைவுபடுத்தி எழுதுனதை திருத்தி அப்படியெல்லாம் எழுதினாதான் இவ்வளவு அருமையான பாட்டாக அமையும். வள்ளுவரை பற்றி கூட நம்ம அப்படி சிந்திக்கலாம். அப்படி எங்களுடைய பேராசிரியர் வாசுப மாணிக்கனார் வகுப்புல சொல்லுவார், 1330 திருக்குறள் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால், வள்ளுவன் 10,000 திருக்குறளாவது எழுதியிருப்பான். அதுல எதெல்லாம் சரியில்லை அல்லது எதெல்லாம் உயர்வாக இல்லை, எது முழுமையாக இல்லை என்ற குறளை எல்லாம் நீக்கிவிட்டு முழுமையான குறளாக 1330 தேர்ந்தெடுத்து நமக்கு நூலாக்கி தந்திருக்கிறான் என்று சொல்லுவார். அது பொதுவாக சிந்திப்பவர்களுடைய இயல்பு. நானே நூல்களை எழுதுகிற பொழுது அந்த அனுபவம் எனக்கு இருக்கிறது. நான் ஒரு 10 பக்கம் 5 பக்கம் எழுதிய பிறகு இது சரியில்லை, நான் நினைக்கின்ற கருத்து இதில் வரவில்லை என்று நமக்கு தோன்றும். அப்ப அதையெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கு பதிலாக வேற எழுதும். அதனால அப்படி வருகிற பொழுது ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டு தான் அவரால் எழுத முடிந்தது என்பதுதான் செய்தியை ஒழிய, அதனால அவரு நிறைய வருஷம் வாழ்ந்தார். ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டுங்கிறது அதுவும் வெறும் ஒரு கணக்கு இல்லை. மிக குறைவாக பாடியிருக்கிறார். அந்த ஒரே நாள்ல 100 பாட்டு பாடுற புலவர்லாம் இருப்பாங்க. இம்மென்றால் 700, மூச்சு விடும் முன்னே 300 அப்படி பாடுகிற புலவர்கள்லாம் உண்டு. அப்படி இவர் பாடலைங்கிறாங்க. அது வெறும் எண்ணிக்கையில பாட்டாக்கள் இருக்குமே தவிர பொருள் ஆழமாக இருக்காது. பொருள் ஆழமாக இருக்க வேண்டும் என்றால் மிக சிந்தித்து ரொம்ப நேரம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பாட்டும் ஒரு சிற்பத்தை செதுக்குவது போல செதுக்கணும். அப்படி செதுக்கிய பாடல்கள் தான் இன்றைக்கு திருமந்திரமாக அமைந்திருக்கின்றன. எனவே அங்கேயும் ஒரு ஆண்டுக்கு ஒரு பாட்டு என்று சொன்னது ஒரு மிகை கூற்றே ஒழிய, உண்மையில் நீண்ட காலம் சிந்தித்துத்தான் ஒரு பாட்டை எழுதுவார் என்பதுதான் செய்தி. அதனால அப்படி 3000 பாட்டை எழுதினார். அந்த பாடல்களிலேயே அவர் சொல்லுகிறார், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. என்னை எதற்காக படைத்திருக்கிறான் என்றால், அவனை பற்றி தமிழில் பாட வேண்டும் என்பதற்காகத்தான். இது இவருடைய உடம்பை காணும்னு இவருடைய ஞானத்தின் பார்வையினால் இவர் தெரிந்து கொண்ட செய்தி. இறைவன் என்னை தமிழில் நூல் எழுத சொல்லுகிறான் என்று இவர் உணர்ந்தார். அதை தன்னுடைய நூலில் பதிவும் செய்தார். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று. ஆகையால தமிழில் நூல் எழுத வேண்டும் என்ற அந்த வேட்கையை எடுத்துக்கொண்டு அவர் எழுதினார். அதனாலே அவர் இன்றைக்கும் பாராட்டப்படுகிறார். 63 நாயன்மார்களில் ஒருவராக அவரை வைத்து திருமூல நாயனார் என்றே சொல்லுவார். ஏன்னா அவருடைய சிவயோகியாக அவர் கைலாயத்தில் இருந்த பொழுது அவருடைய பெயர் என்ன என்பது நமக்கு தெரியாது, சேக்கிழாரும் சொல்லவில்லை. அதனால சேக்கிழாரே என்ன செய்கிறார் என்றால், அவரை திருமூலர் என்றுதான் பார்க்கிறார். அந்த இடையனுடைய பெயர் மூலன் என்பது இவருக்கு இவர்
சிவயோகி என்பதனால் திருவும் பின்னாலே இருவிகுதியும் சேர்ந்து திருமூலர் என்று இவர் பெயராயிற்று. அந்த திருமூலர் என்கிற பெயரோடு அவர் திருமந்திரத்தை நூலாக எழுதினார். அந்த திருமந்திரம் சித்தர் வாக்கியங்கள் என்பதை போல சில புரட்சி கருத்துக்களையும் அதே நேரத்தில் சிவபெருமானை பற்றிய செய்தியையும் அது எல்லாம் போக அது ரொம்ப அதிகமாக பேசுவது இந்த யோகத்தை பற்றி. அதாவது குண்டலினி என்று சொல்லுகிற அந்த உடலினுள் இருக்கிற ஜோதியை எப்படி மூலாதாரம் என்று சொல்லுகிற வயிற்று நிலையிலிருந்து உச்சந்தலை வரை கொண்டு வந்து அதை அங்கே ஜோதி வடிவாக்கி வணங்குவது என்பதை சொல்லுகிற அந்த யோகம்தான் மிகுதியாக அந்த திருமந்திரத்தில் பேசப்படுகிறது. அதற்கு சிவனும் சக்தியும் துணை இருப்பார்கள் என்பதை அவர் பல பாடல்களில் திருப்ப திருப்ப எடுத்து சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற பொழுது ரொம்ப எளிதாக்கியும் சொல்லுகிறார். சிவனை வணங்குவது என்றால் ரொம்ப எளிதான செய்தி, நீங்க அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஒண்ணுமே இல்லைன்னாலும் பச்சிலை இருக்கிறது, அதை போட்டு அவனை வணங்குங்கள். தண்ணீர் இருக்கிறது, அதை அவனுக்கு தீர்த்தமாக கொடுத்து வணங்குங்கள் என்று சொல்லுகிறார். யாதும் இல்லை என்றாலும் ஒரு பச்சிலை இருக்கும், அதை போடுங்க. சாப்பிடுகிற பொழுது வருகிறவனுக்கு ஒரு கை சோறு விடுங்கள். அப்படி மிக எளிமையான அறங்களை நமக்கு சொல்கிறார். எல்லா மனிதனும் பின்பற்றத்தக்க அறங்கள். சிவயோகம் செய்யுங்கள் என்றால் எல்லாரும் செய்ய முடியாது. அதை செய்வதற்கும் அவர் வழி சொல்லி இருக்கிறார் நிறைய பாடல்ல. ஆனா அதை விட அவர் என்ன செய்கிறார், எளிய முறையில் சாதாரண மனிதன் கூட பின்பற்றக்கூடிய அறங்கள் என்ன, அவன் செய்யக்கூடிய அஞ்செழுத்தை சொன்னா போதும் என்கிறார். அஞ்செழுத்துக்களை சொன்னால் போதும், அதை நீ மனத்தில் நிலைநிறுத்தி சொல், அது போதும். அவனுக்கு ஒரு பச்சிலையினால் அர்ச்சனை செய் போதும், அவனுக்கு நீரை தெளித்து அர்ச்சனை செய். நீரும் மலரும் தான் அந்த காலத்துல சொல்லி இருக்கிறாங்க எல்லாம். அங்கே திருவையாற்றுக்கு போகிற கூட்டத்தை பற்றி அப்பர் பாடுகிற பொழுது அப்படித்தான் சொல்றாரு. போதும் நீரும் கொண்டு செல்லுவார்கள், அவர்கள் பின்னாலே நானும் போனேன், அங்கே போய்த்தான் நான் இந்த கடவுள் காட்சியை கண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். போதோடு நீர் சுமந்து ஏற்றி போவார் அவர் மீன் போவேன்பார். போதோடு நீர் சுமந்து ஏற்றி, போது என்றால் மலர், நீர்னா தண்ணீர். தண்ணீரும் மலரும் கொண்டு போய் நேரடியா சிவலிங்கத்தின் மீது அர்ச்சனை செய்யலாம். அந்த காலத்துல அப்படிலாம் அனுமதி எல்லாருக்கும் இருந்தது. இப்பொழுதும் அண்மை காலம் வரை காசியில் அப்படி அனுமதி இருந்தது. சிவனை போய் சிவலிங்கத்தை தொட்டு வணங்குகிற வாய்ப்பு எல்லாருக்கும் இருந்தது. இப்பொழுது புதிதாக அங்க கோயில் பெரிதாக கட்டப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அந்த அமைப்பு இப்பொழுது இல்லை என்று சொல்லுகிறார்கள். எனக்கு உறுதியா தெரியல. ஆனால் முன்னே அந்த அமைப்பு இருந்தது. நானெல்லாம் காசிக்கு போன பொழுது போய் சிவலிங்கத்தை தொற்று வணங்கி இருக்கிறேன். அப்படி தொற்று வணங்குகிற அமைப்பு முன்னே இருந்தது. அப்படி எல்லா கோயில்லையும் அப்ப இருந்தது. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். திருவையாற்றை பற்றி அப்பர் பாடுகிற பொழுது, போதோடு நீ சுமந்தேத்தி புகுவார் அவர் வீண் புகுவேன், யாதும் சோடு விடாமல் ஐயாறு அடைகின்ற பொழுது காதல் மடப்பிடியோடும் கடிறு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் என்று சொல்லி அதில் சிவபெருமானை நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறார். அப்படி அந்த மிக எளிமையான பக்தியை திருமந்திரம் சொல்லுகிறது. யோகத்தினுடைய சிறப்புகளை சொல்லுகிறது. அந்த பயிற்சி எப்படி செய்வது என்று தியானம், யோகம் இவற்றினுடைய விளக்கங்களை சொல்லுகிறது. அதனால திருமந்திரம் ரொம்ப எளிமையான நூல் அல்ல, மிக கடுமையான நூல். ஆனால் அதிலே எளிமையான பகுதிகள் நிறைய இருக்கின்றன. அப்படிப்பட்ட பகுதிகளை தேர்ந்தெடுத்து நம்முடைய இளைஞர்களுக்கு சொல்லலாம். அதை கோயிலூர் மடாலயத்திலே முடிவு செய்து அது மாதிரி இளைஞர்களுக்காக ஒரு பதிப்பை கொண்டு வர வேண்டும் என்று மெய்யப்ப ஞான தேசிகர் நினைக்கிற பொழுது அந்த பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்தார்கள். திருமூலருடைய திருமந்திரத்திலிருந்து எளிதாக இளைஞர்களுக்கும் புரிகிற மாதிரி, இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி கருத்துக்களோடு கூடிய 251 பாடல்களை தொகுத்து அவற்றுக்கு உரை எழுதி நான் அந்த நூலை மெய்யப்பசாமி இடத்திலே கொடுத்தேன். அவர்கள் கலாச்சேத்திரத்தின் வாயிலாக அந்த நூலை வெளியிட்டார்கள். எதற்காக சொல்கிறேன் என்றால், திருமந்திரத்தில் 2 பகுதிகள் இருக்கின்றன. ஒரு பகுதி மிக கடினமானது, புரிந்து கொள்வதற்கு எளிமையானது அல்ல. ஒரு மூக்குனால மற்றும் சுவாசியுங்கள், அதை ரொம்ப நேரம் உள்ளே வைத்துக் கொள்ளுங்கள், பிறகு இன்னொரு மூக்கு வழியாக அதை வெளியே விடுங்கள் என்றெல்லாம் அந்த யோகத்தை பற்றி சொல்கிறார். அது எல்லாரும் பின்பற்ற முடியாது. அது வாழ்க்கையில் அடிபட்டு நல்ல உணவு கட்டுப்பாடு, உடல் பேணுதல் முதலிய நிலைகளில் இருக்கிறவர்கள் அவற்றை பயிலலாம், அவற்றை செய்யலாம். ஆனால் அப்படி இல்லாமல் சாதாரண மனிதனும் எளிதாக இறைவனை அடைவதற்கு என்ன செய்யலாம் என்கிற
பகுதியையும் சொல்லுகிறார். இது ரெண்டும் கலந்து கலந்து வருது. ஆக அந்த நூலை படிக்கிற பொழுது நாம் அதை பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும். நம்மால் எது பின்பற்ற முடியுமோ அதை பின்பற்ற வேண்டும். பின்பற்றக்கூடிய அறங்கள் பலவற்றை அவை எப்படி செய்ய வேண்டும் என்ற விதிமுறைகளோடு சிறப்பாக சொல்லுகிற ஒரு நூல் திருமந்திரம். அதனால இந்த 12 திருமுறைகளில் மற்ற நூல்கள் எல்லாம் தேவாரம், அந்த நம்ம காரைக்காலம்மையாருடைய நூல்கள், பட்டினத்தாருடைய நூல்கள், நம்பியாண்டார் நம்பியினுடைய நூல்கள், இவை எல்லாமே தோத்திர பாடல்கள் என்று சொல்லப்படும். அதாவது சிவனுடைய பெருமைகளை சொல்லி வணங்குகிற பாடம். ஆனால் திருமந்திரம் சாஸ்திர பாடல் என்று சொல்லப்படும். அது சிவபெருமானின் பெருமைகளை மட்டும் சொல்லவில்லை, சிவன் யார் என்பதையும், அவனை வணங்குவதற்கு என்ன வழி என்பதையும், பக்தி எப்படி இருக்கும் என்பதையும், இந்த பக்தியினால் கிடைக்கிற பயனை பற்றியும், அது போக உடம்பு மூலமாக பயில வேண்டிய யோகம் எப்படி பயில வேண்டும் என்பதையும். ஏன்னா பாடினவர் சிவயோகி, அவரே அனுபவத்துல எல்லாத்தையும் செய்து பார்த்தவர், தெரிந்தவர். அதனால அவர் சொல்லுகிற அந்த செய்திகளும் அப்படி அமைகின்றன. இவையெல்லாம் திருமூலருடைய திருமந்திரத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள். ஆக திருமூலர் கைலாயத்தில் வாழ்ந்த ஒரு சிவயோகி. அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு சூழ்நிலையினால் ஒரு இடையனுடைய உடலில் புகுந்தார். அந்த இடையன் பெயர் மூலன், அதுவே அவர் பெயராக மாறியது. அவருக்கு திருமூலர் என்ற பெயர் வந்தது. அவர் திருவாவடுதுறையில் அரச மரத்தடியில் அமர்ந்து சிவயோகம் செய்து கொண்டு இடையிடையே பாடல்களை பாடி வந்தார். அந்த பாடல்கள் தொகுக்கப்பட்டு திருமந்திரம் என்கிற நூலாக அன்றைக்கு நம் கையில் கிடைத்திருக்கிறது. அது ஒரு மிக அருமையான நூல். முழுவதுமாக அது நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் புரிந்து கொள்ள முடிகிற பகுதிகளை மட்டும் படித்தாலே போதும். அதிலேயே அவர் ஆழமான கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் என்பதை சொல்லி திருமூலர் வரலாற்றை நாம் நிறைவு செய்யலாம். இனி அடுத்தது தண்டியடிகள் நாயனாருடைய வரலாறு. இப்பொழுது கிட்டத்தட்ட 6:50 ஆயிடுச்சு. இன்னும் 10 நிமிஷத்துல அதை சொல்ல முடியாது. ஆனா இன்றைக்கு முழு நேரம் நமக்கு கிடைத்திருந்தால் நான் இந்த ரெண்டையும் சொல்லலாம்னு நினைச்சேன், திருமூலரையும் தண்டியடிகளையும். ஆனால் நமக்கு அந்த ரெக்கார்டிங்ல பிரச்சனை வந்ததுனால நேரம் வீணாயிற்று. எனவே நம்மால இப்பொழுது அடுத்து தண்டியடிகளுடைய வரலாற்றை தொடங்கினால் அது அந்த 10 நிமிஷத்துக்குள்ள முடிக்க முடியாது. எனவே அடுத்த வகுப்பில் நாம் தண்டியடிகள் வரலாற்றை பார்ப்போம். இந்த வகுப்பில் திருமூலர் வரலாற்றை மட்டும் பார்த்திருக்கிறோம். அதிலே நிகழ்ச்சிகள் குறைவு. அவர் 3 வரியில சொல்லிடலாம். கைலாயத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார். திருவாவடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கிற சாத்தனூரில் மூலன் உடலில் தன் உயிரை புகுத்தி கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது. அப்படி புகுத்தி கொண்டார். அதனால் அவர் திருமூலர் என்ற பெயரை பெற்றார். அந்த பெயரோடு அவர் திருவாவடுதுறையில் தங்கி சிவயோகம் செய்து கொண்டு நூல் எழுதினார். அந்த நூல் திருமந்திரம். இதுதான் வரலாறு. இவ்வளவுதான், இந்த 3 வரி தான். ஆனால் இதை சேக்கிழார் எப்படி பெரிதாக 30 பாடல்களை சொல்லி இருக்கிறார் என்பதை பார்த்தோம். அதனுடைய நோக்கங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன் அந்த தலங்கள் வரிசைப்படுத்தப்பட்டன, ஏன் அவர் வந்து மூலனுடைய உடலில் புகுந்தார் என்பதெல்லாம் அவருடைய மனநிலை, அவருடைய உள்ள வெளிப்பாடு. அது இன்னொன்று, அவருக்கு சிவனுடைய கருத்துக்கள், சிவன் அவரை எங்கே செலுத்துகிறான், எதற்காக செலுத்துகிறான் என்பதெல்லாம் அவருக்கு ஞானத்தினால் தெரிய வந்தது. அதனாலதான் அவர் முதல்ல திருவாவடுதுறைக்குள் நுழைந்த உடனேயே, சாத்தனூருக்கு போறதுக்கு முன்னால, இந்த மூலன் உடலை பார்ப்பதற்கெல்லாம் முன்னாலேயே திருவாவடுதுறைக்குள் நுழைந்தவுடன் அவர் மனம் கொஞ்சம் சலனப்பட்டது. நம்ம பொதிகைக்கு போக வேண்டாம், இங்கேயே தங்கிடுவோம், இங்கேயே தங்கி இருந்து நாம் சிவனுக்கு தொண்டு செய்யலாம் என்று நினைக்கின்ற நினைப்பு அவருக்கு வந்தது பாருங்க. அது சிவனோடு அவருக்குள்ள தொடர்பு. இந்த ஒரே வேவ் லெங்க்தும்பாங்க. சிவனுடைய சிந்தனை அவருடைய மனத்தில் அப்படியே பிரதிபலிக்கும். அப்படி பிரதிபலிப்பதனால் சிவன் என்ன நினைத்தார், இவன் நல்ல சிவயோகி, மிகச்சிறந்த ஆழமான சிந்தனை உடையவன், இவன் ஒரு நூல் தமிழில் எழுதுவானே ஆனால் அது தமிழ் மக்களுக்கு பயன்படும் என்று நினைத்து அந்த நூலை எழுதுகிற பணியை இவனிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று சிவன் சிந்திக்கிறார். அந்த சிந்தனை அதே வேவலத்தில் இருக்கிற அந்த யோகியின் மனத்திலும் தோன்றுகிறது. அதனால் அவர் திருவாவடுதுறையை விட்டு நீங்க அவருக்கு மனமில்லை. இருந்தாலும் புறப்பட்ட பொழுது இந்த நோக்கம் நிறைவேறணும்னு நினைச்சு அகத்திய முனிவரை பார்த்தே ஆகணும்னு நினைச்சு திருப்ப புறப்பட்டாரு. ஆனா அந்த பயணம் சாத்தனூரோடு நிறைவு பெற்று விட்டது. இதுதான் திருமூலர் வரலாறு. ஏதாவது காமெண்ட்ஸோ அல்லது கேள்விகளோ இருந்தால் சொல்லலாம். யாருக்கும் கமெண்ட்ஸ் கேள்விகள் இருக்கா? நீங்க சொன்ன மாதிரி என்ன, இதுல திருமந்திரத்துல
மிகவும் ம். கடினமான பகுதி அப்படின்னு சொன்னோம்னா, சூனிய சம்பாஷணைன்னு ஒரு பகுதி இருக்கு. ஆ, ஆமா, ஆமா. ஆமா, சூனிய சம்பாஷணை. ஆமா. 70 மந்திரங்கள் இருக்கு அதுல. அந்த 70 ம். மந்திரமும் கொஞ்சம் கடினமானது. ஆ ஆமாமா. 2வது ஆமா, அதாவது உருவகமா வேற செய்தியை சொல்லுவது. ஆமா. பூசணிக்காய்ம்பாரு. ஆனா பத்தி இல்ல, உயிரை பத்தி தான் இருக்கும். ஆமா, அப்படிப்பட்ட மந்திரங்கள் அந்த 70 மந்திரம். ஆமா. அந்த 70 மந்திரம் வந்து இந்த வெளிப்படையா பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். ஆனா, அ, உள்ளுக்குள்ள ஆராய்ந்து பார்த்தோம்னா வேற மாதிரி இருக்கும். ஆ வேற மாரி இருக்கும். அது ஒரு பாடல் வந்து, "பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு ம். ஐந்துள, அ, மெய்ப்பாருமின்றி வெறித்துத் திரிவன, மெய்ப்பாரும் உண்டாயின் வெறியும் அடங்கினால், பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய் சொரியுமேம்பாரு. இத வந்து ஆமா. வெளிப்படையா பார்த்தோம்னா, இது என்னடா இது பாப்பாங்கிட்ட 5 பசுமாடு தான் இருக்குமா? அது சுமாரு. எப்படி அப்படின்னு தோணும். ஆனா அவரு சொல்றது எல்லாமோ, அது அந்த உள்ளுக்குள்ள 5 புலன்களை சொல்றாரு. ஆமா, ஆமா, ஐம் பசுமாடு என்று சொல்லுவது ஐம்புலன்கள். அந்த ஐம்புலன்கள் தானே வெறித்து திரிகிறது. அத மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிறாரு. ஆமா, சிவன் அல்லது சிவனுடைய அருள் பெற்ற ஒரு குரு இருந்து அந்த ஐம்புலனை நெறிப்படுத்துவார்களேயானால், பார்ப்பான் அகத்தில் இருக்கிற அந்த புலன்கள் வீணா போகாம பால் சொரியும் என்று ஆமா, சொல்லி, அது வந்து அதுதான் நான் முதல்ல சொன்னேன்ல. வெளிப்படையா பார்த்தா வேற ஏதோ சொல்ற மாரி இருக்கும். ஆனா உள்ளே உருவகமாக அது வேறு பொருளை உணர்த்தும். ஆமா. அதான் சொல்லுவாரு. மரத்தில் மறைத்தது மாமத யானை, மரத்தை மரத்தை மறைத்தது மரத்துல. மாமத யானை சொல்லுவாரு. மரச் சிற்பம் ஒண்ணு இருக்கு. யானை சிற்பம். அந்த யானை சிற்பத்தை, மரத்தில் செய்யப்பட்ட யானையை ஒரு மரச் சிற்பி பார்த்தா, அவன் என்ன நினைப்பான்? இது தேக்கு மரத்துல செஞ்சிருக்கு. இது வந்து கருங்காலி மரத்துல செஞ்சிருக்கு என்று அவனுக்கு மரம் தான் தெரியும். யானை தெரியாது. ஆனால் ஒரு சிறு குழந்தை பார்க்குதுன்னு வச்சுக்கங்க. ஆஹா! என்ன அருமையான யானை என்று அந்த யானை ஏதோ தனக்கு நேரயே வந்துட்ட மாதிரி அத தொட்டு பார்க்கும். அது வந்து நாம யானையை தொடலாமா என்று ஒரு அச்சத்தோட திரும்பி பின்னாலே வரும். அப்ப அதுக்கு யானை தான் தெரியுது, மரம் தெரியாது. அதத்தான் சொல்லுவாரு. மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை. இதை எதுக்கு சொல்றாரு? நாம இறைவனை நினைக்கிற பொழுது, இறைவனை நம்முடைய தாய் போல, தந்தை போல நினைத்து நெருங்கலாம். அதே நேரத்தில் அவன் மிகப்பெரிய சக்தி என்று நினைத்து ஒதுங்கவும் வேண்டும். 2ம் வேணும். அது யானைன்னு பார்க்கணும், அது மரம்னு பார்க்கணும் என்று சொல்லுவது உள்ளர்த்தமாக சிவனை மிகப்பெரிய ஆற்றலாகவும் பார்க்க வேண்டும். நம்மோடு எளிமையவனாக வருகிற திருவாசகத்தில் சொல்வார் இல்லையா? இல்லங்கள் தோறும் எழுந்தருளி நமக்கு அருள் தருபவன். ஆனால் அவன் யாருன்னா மிகப்பெரியவன். எப்படி பெரியவன் சொல்றது? இருவருக்கும் தெரியாதவன். அதாவது திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆற்றலுடைய பெரியவன். ஆனா அதே நேரத்தில் நமக்கு எளியவன், அடியவர்க்கு எளியவன். அதனால் அவன் நம்முடைய வீட்டுக்கே வந்து நமக்கு அருள் தருவான். இல்லங்கள் தோறும் எழுந்தருளி அருள் தருவான் என்று திருவாசகத்துல. அப்ப அந்த சிவனின் 2 பண்புகளை ஒரு மர பொம்மையை வச்சு சொல்றார். மரப்பொம்மை அது மரமா யானையா என்பது அவரவர்கள் கண்ணோட்டத்தில் வேறுபடுவது போல, சிவன் மிகப்பெரிய ஆற்றலுடைய ஒரு சக்தியா, தலைவனா, அல்லது மிக எளிமையாக நம்ம வீட்டுக்கே வந்து நமக்கு அருள் தருபவனா என்பது நம்முடைய கண்ணோட்டத்திலும் நாம் அவனை வணங்குகிற முறையிலும் இருக்கிறது என்பது அந்த பாடலினுடைய பொருள். இப்படி எவ்வளவு எல்லா திருமந்திரங்களிலும் இப்படி உட்பொருட்கள் புதைந்து இருக்கின்றன. ஆகையினால்தான் அதை கடினமான பாட்டுன்னு ரொம்ப பேர் தொடவே மாட்டோங்கிறான். அப்படி தொடாம இருக்கக்கூடாது, அதை படிக்கணும். அதுல எளிமையான பாடல்களும் இருக்கின்றன என்பதற்காகத்தான் நான் இன்றைக்கு அதை வேறுபடுத்தி உங்களுக்கு சொன்னேன். ஆமா. சிலது இப்ப விஞ்ஞானம் எதுவுமே அதுல இருக்கு. இப்ப இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு ம். சொல்றதே சொல்லியிருக்காரு. அ அருமையான ஒரு அஹ், மந்திரத்துல. அதாவது, அஹ். "அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடியாரோடு மந்தணங் கொண்டார், இடப்பக்கம் இரை நொந்தது என்றார், கிடக்கப் படுத்தார் கிடந்து ஒழிந்தாரே." லெஃப்ட் சைடு கிடந்து அதாவது ஒழிந்தார். அ அப்ப அடப்பண்ணி டக்குனு வைத்தார். வரக்கூடிய நல்லா சாப்பிட்டாரு, மனைவியோட ஆ, பேசிக்கிட்டு இருந்தாரு, ம். படுத்தாரு. நெஞ்சின் இடப்பக்கம் கொஞ்சம் வலிக்குதுன்னாரு. அதோட இறந்து போனாருங்கிறார். ஆமா, அதுதானே இப்ப நடக்குது. ஹார்ட் ஆமா, அட்டாக்ன்றது அதுதான். ஆமா. மேசிவ் அட்டாக் ஒரே நேரத்துல வந்துருது. அதை சொல்லுகிறார். ரொம்ப அருமையான நூல் அது. ரொம்ப ஆமா. நல்ல செய்திகளை நிறைய சொல்லுகிறார். அந்த குண்டலினி யோகத்தை பற்றி பல பாடல்கள் சொல்லுகிறார். எப்படி அதை எழுப்புவது என்று. அது வந்து அந்த மூச்சை இழுப்பது ஒரு வகையானது, பிறகு வெளியே விடுவது ஒரு வகையானது, அங்கே தங்க வைத்துக் கொள்வது உண்டு. அதுக்குள்ள சில சொற்கள்லாம் சொல்லி இருக்காரு. நான் இப்ப அதெல்லாம் மறந்துட்டேன். அப்படி
அந்த உள்ளே இழுப்பது இத்தனை நொடிகள் இழுக்க வேண்டும், பிறகு இத்தனை நொடிகள் அதை உள்ளேயே வைத்துக் கொள்ள வேண்டும், அப்புறம் அதை இத்தனை நொடிகள் வெளியே அனுப்ப வேண்டும். அதுதான் சொல்றாரு, காற்றின் கணக்கறிவார்கள் உயிரை நீண்ட காலம் பிடித்துக் கொள்ளலாம், காற்றின் கணக்கு அறியாதவர்கள் சீக்கிரம் போய் சேர்ந்துருவாங்க என்று சொல்லுகிறார். எனவே அந்த மூச்சை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் கூட அவர் அதிலே விளக்கமாக சொல்லி இருக்கிறார். அப்படி ஒரு நல்ல நூல், அது அருமையான நூல். ஆனா புரிஞ்சு படிக்கணும், அதை சொல்லித் தர்றதுக்கு நல்ல குரு அமையணும். அவர்கள் மூலம் அதை படித்தால் நமக்கு அது முழுமையா புரியும். இன்னொன்னு என்ன, இப்ப எல்லாம் சொல்லிட்டு வர்றது, மற்ற நிறைய புத்தகங்கள் எழுதுறாங்க, திருமந்திரம் வந்து சமஸ்கிருதத்துல இருந்தது, அதுக்கு பேரு திருமந்திர மாலை, அதை வந்து இவர் தமிழ்ல மொழிபெயர்த்தாரு எழுதுறாங்க. அது ரொம்ப தப்பு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அது ரொம்ப தப்பு. ஆமா, தமிழ்ல இவரே சொல்லுவாரு, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறுன்னு சொல்லுறாரு. ஆமா, தமிழ்ல தான் இவர் பண்ணாரு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அது இடைக்காலத்துல தமிழ்நாட்டில் புகுந்த ஆரிய செல்வாக்கு எல்லா நூலுமே எல்லாம் ஆரிய வடமொழியில தான் இருந்ததுங்கிற மாதிரி ஒரு பிரமையை உண்டாக்கி விட்டார்கள். தொல்காப்பியரே வடமொழியில அந்த இவர் எழுதிய ஒரு இலக்கண வியாகரணம் என்கிற இலக்கண நூலைத்தான் தமிழில் மொழிபெயர்த்தார்னு சில பேர் எழுதி வச்சாங்க. அதெல்லாம் பொய். தமிழ்ல நல்ல சிந்தனைகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இருந்திருக்கிறது. உங்களுடைய சங்க பாடல்களே போதும். அது எதனுடைய மொழிபெயர்ப்புன்னு சொல்ல முடியும்? கந்த புராணத்தை வடநாட்டு புராணத்தினுடைய மொழிபெயர்ப்புன்னு சொல்லலாம். ராமாயணத்தை வால்மீகி ராமாயணத்தின் மொழிபெயர்ப்புன்னு சொல்லலாம். ஆனா சங்க இலக்கியத்தை யாருடைய மொழிபெயர்ப்புன்னு சொல்றது? எதனுடைய மொழிபெயர்ப்பும் இல்லை. அதுல இருக்கிற சிந்தனைக்கு மேலையா இருக்கு மற்றதுல எல்லாம். அப்படி எல்லா சிந்தனையும் தமிழனுக்கு சொந்தம். ஆனால் இடைக்காலத்தில் சில நாகரிக கலப்பினால் சில கதைகள் எல்லாம் வந்துவிட்டன. அதிலே ஒன்றுதான் இந்த திருமந்திர மாலையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது என்பது. அது உண்மை அல்ல, அது முழுவதும் தவறு. முழுமையாக அவர் சிந்தித்து எழுதியதுதான் திருமந்திரம். அவருடைய சிந்தனையும் சிவன் அருளும் சேர்ந்து வெளிப்பட்ட நூல் அது. அவருடைய சிந்தனை மட்டுமே அப்படி வந்துட முடியாது. சிந்தனையோடு சிவன் அருளும் சேர்ந்தது. அதனால அந்த சிந்தனைக்கு அந்த சிவன் அருள் மெருகூட்டியது. அந்த மெருகோடு எழுந்த நூல் தான் திருமந்திரம். இன்னொன்னு என்னன்னா, அவரு சொல்றாரு, நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினின் நந்திகள் நால்வர் அப்படிம்பாரு. அன்று தொழுத பதஞ்சலி சிவயோகி என்னோடு எண்மரு மாமேன்னு ஒரு பாடல் இருக்கு. எல்லாரும் அதை வச்சுட்டு என்ன சொல்றாங்க, இவரோட திருமூலரோட குரு வந்து நந்தியம்பெருமான் அப்படிங்கிறாங்க. நந்தின்னா இறைவனுக்கு ஒரு பேரு நந்தின்னு இருக்கு இல்லையா? ஆமா, இறைவனுக்கே நந்தின்னு பேரு. அந்த முதல் கடவுள் வாழ்த்திலேயே அப்படித்தான் சொல்லுவாரு. ஆமா, அந்த 5 கரத்தனை ஆனை முகத்தனை நந்திதான் சொல்லுவாரு. இந்தின் இளம்பிறை போலும் எயிட்டனை நந்தி மகந்தனைம்பாரு பிள்ளையார். மகந்தனை ஞான கொடுங்கினைம்பாரு. அதனால நந்திங்கிறது சிவபெருமான் சொல்லுவார். அதனால இவரோட குரு வந்து சிவபெருமானை தவிர நந்தியம் பெருமான் இல்ல. நந்தியம் பெருமான் அல்ல. அது நிறைய நந்தி அவ்வளவுதான். ஆமா, அது வந்து நிறைய பேரு தப்பா அந்த விளக்கம்லாம் சொல்றது நந்தியம் பெருமான் தான் அவரோட குருன்னுலாம் சொல்றாங்க. அது ரொம்ப தப்பு. நீங்க அதே மாதிரி இந்த நிறைய இடத்துல அவர் சொல்லுவாரு, நந்திங்கிறது என்னோட குருன்னு சொல்லிட்டு, நந்தியம் பெருமானுங்கிறது நந்தினா இறைவன் சொல்லி நிறைய இடத்துல சொல்லுவாரு. நந்தி அந்த பொருள் வர்ற மாதிரியே பல இடத்துல பாடுறாரு. நந்தி என்பது முழுமுதல் கடவுள் என்பதை என்ற பொருளை குறிக்கிற மாதிரி பல இடத்துல பாடல்கள் அவர் செய்தியை சொல்றாரு. அதனால அதை வந்து நம்ம சிவனுடைய வாகனமாகிய நந்தியோட போய் நம்ம குழப்பிக்க வேண்டாம். அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். நந்தி என்று அவர் குறிப்பிடுவது சிவபெருமானத்தான். ஆமா ஆமா. வேற யாருக்காவது கமெண்ட் இல்ல கேள்விகள் இருக்கா? யாருக்கும் இல்ல போல இருக்குன்னு. அப்ப அடுத்த வாரம் சந்திக்கலான்னு. அடுத்த வாரம் சந்திப்போனே. அடுத்த வாரம் வந்து தண்டியடிகள் வரலாற்று சொல்லுவோம். சரி.